வனவேலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி எதிரிகளை அழிக்க, எதிரிகளோட தொல்லையிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடணுங்கிறத சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் அது 8ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள், நீங்களே பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட நடைமுறையில் நிறைய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏறாதுக்கான ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2 7ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள கொஞ்சம் மன உளைச்சல் மாமியாரால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாமியார் உறவுகள்லாம் கொஞ்சம் உஷாராக செய்கிற தொழிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னடா அது இப்படி இருக்கே, இப்படி ஆகிடுமோ அப்படியான ஒரு மனப்பதட்டத்தை கொடுக்கும். ஸோ என்னடா டென்ஷன் பண்ணுறாங்க வியாபாரத்துன்ற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, குடும்பத்துலேயும் சரி, மனைவியும் சரி, இப்போ தொழில் சம்மந்தமான விஷயம், இந்த 3த்துலேயுமே நம்ம செவ்வாய் இருக்கிறதுனால அது தொழில் சம்மந்தமான விஷயங்களில் நடக்கிற டென்ஷனை நம்ம வீட்லேயும் ஒய்ஃப்லேயும் காட்டுவோங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த விஷயத்தை அங்கேயே வச்சுட்டு இங்கே உங்களோட அது இப்போ தொழிலுங்கிறது உங்கள் பர்சனல் விஷயம். அந்த கோபதாபங்களை கொண்டாந்து வீட்டில் இருக்கவங்களையோ இல்லை ஒய்ஃபையோ சொல்கிறது கொஞ்சம் கூட நாகரிகமான விஷயம் கிடையாது. அதனால் அங்கே டென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கேயும் டென்ஷன் ஆயிரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். இதுதான் சொல்ல வருது. மற்றபடி 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ அது கொஞ்சம் டென்ஷனான விஷயம். ஏன்னா ஒரு பிரயாணம் எங்கேனாச்சும் வெளியூர் போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. தம்பிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் இடமா பேசிடுவான், அவமானப்படுத்திடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துவாங்க. வட்டி கிட்டிலாம் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பேசிக்காக பாதிக்கிற ஒரு விஷயம். அதுவும் யாருக்கு பாதிக்கிறோம், முக்கியமாக துலா லக்னமாக குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பரிவர்த்தனை ரொம்ப பெரிய பாதிப்பு வராதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது ஒரு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ புது வண்டி வாங்கலாம், லோன் போட்டுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ் தான். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் கருத்து பேதம் வரும். நான் இப்படி நீ இப்படின்னு சொல்லி பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு அங்கேயே இருக்கிறது தான். ஸோ வேலை விஷயம் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பரிவர்த்தனை மாறிச்சுன்னா கொஞ்சம் மாட்டிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா திருப்பி பிரச்சனையாகும். அதனால் வேலை விஷயங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 10ல் நீச்சமாக இருக்கும். சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களை பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. மனைவி கிட்ட பேசும்போதும் கமிட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது உஷாராக பேசுங்க. ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் அவமானப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக யாராலனா மாமியாரால் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 8லேயே இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வேலையில் இருக்காங்க, நம்ம மட்டும் ஜாலியாக பேசணும், ஏதோ பேசணும்னா அதில் மாட்டிப்பீங்க. நீங்களே பெண்ணாக இருந்தாலும் இதே ப்ராப்ளம் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9. ஸோ 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புதன் கேது 7ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு டென்ஷன். அதே மாதிரி வெளியூரில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சட்ட சிக்கல்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. 10ஆம் அதிபதியில் சந்திரன் நல்ல விஷயமாக இருந்தாலும் அவங்க 10ல் செவ்வாய் இருக்கும்போது தொழிலில் நம்ம தேவையில்லாத அவமானங்களையோ ஒரு மாதிரி ஒரு டென்ஷனையோ உருவாக்கும். மனக்காயம் வரும். ஏன்னா நீச்சம்னாலே ஒரு மனக்காயத்தை கொடுத்துருவோம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்துருங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் சூப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி எப்படி முடிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கோ நோட் பண்ணி வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் நீச்சமாக இருக்குது. ஸோ அப்பா சம்பந்தமான
சம்பந்தமான உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு எமோஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையிலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரி வந்து நம்மளை ஏதாச்சும் அவமானப்படுத்துறமான பேச்சுக்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்லா திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பரிவர்த்தனை இருக்கிறனால குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்மீக பிரயாணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நல்லா கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர். இதில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது முயற்சி, ஒரு பெரிய முயற்சி. 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், ஆன்மீக பிரயாணம், அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த குலதெய்வ வழிபாடு, ஊருக்கு போகலான் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ன்னும் போது 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது வீட்டுக்காக ஏதாச்சும் புதுசாக வாங்கணும், புதுசாக நான் எதாவது வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். பட்ஜெட் இருந்துன்னா வாங்குங்க, தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வீட்டை குப்பையாக்கிறாதீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, நடக்கிறத சொல்கிறேன், நான் வேறு எதையும் சொல்ல முடியாது வீட்டில் என்ன. ஸோ ஏன்னா நம்ம தேவையில்லாத நிறைய குப்பைகளை வாங்கிக்கிறோம். இன்றைக்கி ஆன்லைன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது ஆஃபரில் வருதுன்னு சொல்லி வாங்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அது சீன்றதே கிடையாது. ஸோ அதனால் வந்து அது தேவையில்லாத ஒரு குப்பையாக தான் இருக்குது வீட்டில். ஸோ யூஸ் பண்ணாத ஆர்டிக்கல் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இது நமக்கு தேவையாங்கிறது ஒன்றுக்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிறதுக்கான குழந்தைகளோட சப்போர்ட் நல்லாயிருக்கும், மனைவியோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து நமக்கு நெருக்கடிகளையோ டென்ஷனையோ படுத்துவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது புதன் வந்து கேதுவுடைய சாரத்துலேருந்து லாபம் கிடச்சிடும். பட் இருந்தாலும் அதோட நெருக்கடிகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ப்ரெஷரும் டென்ஷனும் போடுவாங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதும் பார்த்திங்கன்னா 9ல் பாதகத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கவங்க வந்து வேலையை காப்பாற்றிக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ அவமானங்களும் இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் தான், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி சொல்ல 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது லோன்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய பணம் கைமாறதோ இல்லை பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் காசு வரணும் அப்பா வழியில் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8, 11ஆம் அதிபதியாகவே இருந்து அது புதன் கேதுவோட சாரத்தில் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களால் நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நண்பர்கள் எங்கன்னா கூப்பிடுவாங்க, பார்ட்டி கீட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத சொல்கிறோம். ஸோ அதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 4ல் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது குரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு பெரிய பணம், ஏதாவது பெரிய பணம் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது சொத்து மூலியமாகவோ அம்மா மூலியமாகவோ நிலபுலன்கள் மூலமாக நம்ம ஒரு பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் போது ஒரு சனி சுக்கிரன் இருந்தாலே ஒரு பெரிய பணம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து ஒரு குருவும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. குரு எப்படி வந்து பரிவர்த்தனை வருது. நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க குரு அங்கே இல்லைங்களேங்கன்னு. பரிவர்த்தனை. ஸோ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஒன்று 2ஆம் இடம் வந்து குடும்பம், ஒரு குடும்பம், வீடு, குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், பண வரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. 3ஆம் அதிபதி. ஸோ இதில் வந்து 3ஆம் அதிபதி ஒரு சொத்தை விற்று புது சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய உருவாக்குறதுக்கான நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் என்ன ஆகுனா திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். அது ஆச்சரியாடமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு வச்சுப்போமே. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்க பேசும்போதும் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து
8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கை. ஸோ குழந்தையோட நடவடிக்கைலாம் வந்து நம்ம மனசு வருத்தம், ஐயோ என்னடா இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணுதே அப்படிங்கிற ஒரு மன காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதினும் போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபம் வரும், நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய வந்து வேலையில் வந்து எதாவது மாற்றம்னா நல்ல மாற்றம், நல்ல பணம் வரதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து சுக்கிரனுங்கிறது வந்து ஒரு பெரும் பணத்தை அது வந்து நல்ல ட்ராவல், நல்ல ஒரு ட்ராவலை கொடுக்கறதுக்கான இதில் வந்து என்னென்னா உடம்பை பார்த்துக்கணும். இதில் மேஜராக வந்து சுக்கிர திசை, தனுசு லக்னம் வந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கணும். உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது கால் வலி இருக்கும், இல்லை அடிவயிறு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு டென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகள் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் குழந்தைங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் இடமா இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் பேசுகிறது வந்து வெடுக்குன்னு பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மாதிரி வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கடன் ஆகிறமான ஃபீல் இருக்கும். கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் வந்து வேக்யூம்டாக இருக்குங்க, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அது புதன் கேதுவில் போகிற வரை தான், அது சுக்கரனு போச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதுவரை கொஞ்சம் கவனமான, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 10 நாளுங்க, ஒரு வாரம் 10 நாள் சரியாயிடும். அது வரை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள், காதல் விஷயங்கள்லாம் வந்து கசக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துறதுக்காக நைட்டு தூங்காமல் புலம்புவீங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அதாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் கொஞ்சம் புரண்டு படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுடைய விஷயங்களில் வந்து பெரிய வளர்ச்சினா நல்ல பணம் காசுலாம் வர்றதுக்கான இருக்கும். பட் இதனால் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிரயாணம் நிறையா இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளை வந்து நல்ல ஒரு காசு வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக. ஸோ தொழிலில் வந்து ஏதாச்சும் இடவடமாக நிறைய பேர் கேள்வி கேட்குறது, ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 11 வந்து நம்ம லாபம். ஸோ லாபம்னும் போது அது 6ஆம் இடத்துலேயே வந்து சுக்கிரன் இருக்கும்போது லாபங்கள் நல்லாயிருக்கும். ஸோ லாபங்கள் பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம், கால் பெயினும் அடிவயிறு பெயின் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகும். ஆனால் க்யூர் ஆகிடும், நல்ல பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிடும், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா நல்ல இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிரிகளுக்கு எண்டு கார்டு அப்படிங்கிறதுக்கு தான் பேச போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உட்காரவங்க நிறைய பேர் இருக்கிறான். நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில், அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானா, இல்லை வெளியிலேருந்து வருவானாலும், ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உட்காரவனங்க கூட தெரியாது, டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயமுறுத்தி உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான். அது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், பக்கத்து கூட இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கலாம், எதிர் கூட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எவனா வேணாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும். ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும், அம்மா வரும், பெத்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம், இப்படி பயமுடுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சரும் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து டெஸ்டடு, ஓகேங்களா? இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான். அதனால தான் சொல்கிறோம். எதிரிகளுக்கு எண்டு கார்டான பரிகாரம் என்ன? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க, கூகுளில் போய்ட்டு ஆதித்ய இருதயம்னு அடிங்க. ஸோ ஆதித்ய இருதயம்னும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணால் போட்டிங்கன்னா வரும். அது படிங்க. அது எப்படி படிக்கணும்னா, மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க. படிக்கும்போது என்ன ஆகுனாங்க, அது ஒரு தனி வைப்புங்க. நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம். யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா? ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன், அதாவது சூரியனை வச்சு
அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க. எப்படின்னா, நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன். எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது. அப்போது நடாதியம் எதுக்கே உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி படித்தேன்னு தெரியுங்களா? சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா, காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய ஹிருதயம் படித்தேன். 3 நாளுங்க, 3 நாள் தான் படிச்சிருப்பேன். அவனை பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அந்த ஏரியாலே இல்லை. இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம். அதனால் இது ஆதித்ய ஹிருதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க. அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படிச்சிங்கன்னா அதோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.